எண்ணும் எழுத்தும். ஆசிரியர் பொம்மலாட்டு மூலமா புதிர்கணக்கை கூறி மாணவர்களை எப்படி கற்றலுக்கு ஆயத்தப்படுத்துறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் மிஸ். உங்களுக்கு புதிர்னா ரொம்ப பிடிக்கும் தானே? எஸ் மிஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸை புதிரோட ஆரம்பிக்க போறோம். ஓ அப்படியா? இன்னைக்கு பொம்மைகள்லாம் வந்து உங்களுக்கு புதிர் சொல்ல போறாங்க. ஐ ஜாலி. அந்த புதிரை நல்லா கவனிக்கிறீங்களா? எஸ் மிஸ். நான் தான் அம்மா வந்திருக்கேன். இப்போ என்னோட பசங்களை கூப்பிட போறேன். ராணி, ராஜா, இங்க வாங்கம்மா. வந்துட்டோம். இப்ப யார் வந்திருக்காங்க? ராஜாவும் ராணியும் வந்திருக்காங்க. சரியா சொல்லிட்டீங்க. இவங்க பாருங்க, அம்மா ஒரு தட்டுல 9 லட்டு வச்சிருக்கேன். அதுல ஒரு லட்டு மட்டும் கொஞ்சம் எடை அதிகம். அது எந்த லட்டுன்னு இங்க இருக்கிற தராசை 2 முறை மட்டும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ராணியா, ராஜாவா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ அம்மா காதில் போய் விடைய சொல்ல போகிறேன். எப்படிம்மா கண்டுபிடிச்ச? சூப்பராக கண்டுபிடிச்சிட்டியே. வெரி குட். ராணி சரியான விடையை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு நீங்க சொல்றீங்களா? யார் சொல்றா? இருங்க, கவினா சொல்லட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், இந்த தராசையில இந்த தட்டில் 3, இந்த தட்டில் 3 மிஸ். ரெண்டுமே சமமாக இருந்தால் கீழே இருக்க 3ல் தான் மிஸ் இருக்கு. அதில் 1 இதில் 1 மிஸ். 1 கீழே இறங்கிடுச்சுன்னா அது ஆன்சர் மிஸ். அப்படி ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா கீழே இருக்கிறது தான் மிஸ் ஆன்சர். கவினா சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இல்லை கிளாப் பண்ணலாமா? நீங்கள் உட்காருங்கம்மா. இப்போ 2 தட்டும் சமமாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறத அவங்க சரியாக கண்டுபிடிச்சாங்க. அந்த 3 லட்டு வைக்கும்போது சமமாக இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்கிறா? கேசவன் சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், இந்த பக்கம் தராசு தட்டில் வந்து 3 லட்டு வைக்கணும், இந்த பக்கம் தராசு தட்டில் வந்து 3 லட்டு வைக்கணும். எந்த பக்கம் லட்டு அதிகமாக இருக்கோ அந்த லட்டு அதுலேயே இருக்கட்டும். இந்த பக்கம் எடை கம்மியாக இருக்க லட்டை கீழே எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு லட்டு வச்சு எடை பார்க்கணும். இந்த லட்டு அதிகமாக வெயிட் கொடுத்துச்சுன்னா இந்த லட்டு தான் ஆன்சர். இல்லைன்னா 2 லட்டுமே சமமாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லட்டு தான் ஆன்சர். வெரி குட். கிளாப் பண்ணுங்கம்மா. வெரி குட். கவினாவும் கேசவனும் அழகா சரியா கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா? எஸ் மிஸ். அதை இப்ப நமக்கெல்லாம் செஞ்சு காட்ட வர போறாங்க. நம்மளாம் சேர்ந்து பார்ப்போமா? எஸ் மிஸ். வாங்க. கவினாவும் கேசவனும் வந்துட்டாங்க. இப்ப நமக்கு என்ன செஞ்சு காட்ட போறாங்க? 9 லட்டுல எந்த லட்டோட எடை அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு காட்ட போறாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. மிஸ், 9 லட்டு இருக்கு. அதில் எந்த லட்டு கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கோ அந்த லட்டு கண்டுபிடிச்சு காட்ட போகிறாங்க. வெரி குட். கண்டுபிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க சரியா செய்கிறாங்களான்னு பார்த்துட்டே இருங்க. இரண்டு, 3. மிஸ், ரெண்டுமே சரி சமமாக இருக்கு மிஸ். இப்போ இந்த 3ல் தான் மிஸ் எதனா ஒன்று இருக்கும். அதனால் இங்கே இருக்க 6 லட்டையும் இங்கே வச்சுட்டு இந்த 3 லட்டுலேருந்து எடை போட்டு பார்க்கணும்.
மிஸ் இந்த ரெண்டு தட்டுமே சமமாக இருக்கு மிஸ். இந்த லட்டு தான் மிஸ் ஆன்சர். இப்போ 2 பேரும் சரியா கண்டுபிடிச்சாங்களா? எஸ் மிஸ். கிளாப் பண்ணலாமா? கொடுங்கம்மா. கேசவன் அங்கே போய் நின்னுக்கோங்க. இப்போ அவங்க சொன்னது சரியான்னு பார்த்துடலாமா? எஸ் மிஸ். இப்போ 2 லட்டு சமமான இடையில இருக்குது. இப்போ எடுத்து வச்சிடுறோம். அவங்க சொன்ன லட்டு எடுத்து வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. சரியா கண்டுபிடிச்சிருக்காங்களா? எஸ் மிஸ். வெரி குட், வெரி குட். இந்த லட்டு தான் எப்படிப்பட்ட லட்டா இருக்குது? சற்று எடை அதிகமான லட்டு. வெரி குட். சரியா கண்டுபிடிச்சாங்களா? எஸ் மிஸ். அப்ப அவங்களுக்கு ஸ்டார் கொடுத்துடலாமா? எஸ் மிஸ். வெரி குட். தேங்க்யூ மிஸ். கிளாப் பண்ணுங்க. 2 பேரும் இடத்துல போய் உட்காந்துக்கோங்கம்மா. வெரி குட். எந்த பொருளை கொடுத்தாலும் எது எடை அதிகம் எது எடை குறைவு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுமா? எஸ் மிஸ். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். ஆசிரியர் கேட்ட புதிர் கணக்கிற்கு மாணவர்கள் சிந்தித்து பதில் கூறியது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாயிருந்தது. மேலும் தாங்கள் கண்டறிந்த விடையை தராசை பயன்படுத்தி செய்து காண்பித்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்திருந்தது. நன்றி.